கல்யாணம் பண்ணி கதியத்து நிக்கையில அந்த திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். என் தந்தையவும் போகக்கூடாதுன்னு. அந்த காரைக்குடி வீட்டை நான் ஓர் இரவு கூட தங்கணும். நான் என்ன நினைக்கிறேன், என்னை திருமணத்தை காரணமா சொல்லி என்னை வெளியேற்றாத, என் ஜாதியை சொல்லி வெளியேற்றாத. அது நேரடியாக சொல்லிருக்காங்களாம். பழகு இருக்கு அப்படின்ற பெரிய மனிதர்கள் எல்லாரையும் 4 தடவை பார்க்க போனீங்கன்னா 4வது தடவைக்குள்ள நீங்க என்ன அலர்ட் கேட்டுருவோம். நீங்க இத்தனை முறை அவர் செஞ்சிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா அந்த கேள்வி அவர்கிட்ட செஞ்சு. இஸ்லாமிய கூட்டங்களுக்கு போய் பேசுறாரு, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போய் பேசுறாரு. இருக்கு ஊருக்கெல்லாம் நாங்க சிறப்பா சொல்லுவோங்க. நீங்க சும்மா என்னத்தையாவது ஊருக்கு வந்து அல்லாவுடைய தலையை சுமந்துறது, வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தானா அவன் வெளியேற்றுறது, நீ அவனை கொண்டாடிக்கணும்ல. ஆனா தனிப்பட்ட முறையில் அதை பேசுவோம் ரகசியமா விளக்கு வச்சதுக்கு அப்புறம் பின்வாசல் வழியா போய்ங்கிறது. சபைக்கு கூப்பிடுங்க, எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை, நான் சிறப்பா இருக்கேன், எனக்கு எல்லா மனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இத சைக்கலாஜிக்கலா சுத்திக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப பெரிதாக படித்தவர்களாக அறியப்படுகிறவர்கள் இதை போன்ற அழுக்குகளை திரட்டி நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலத்துல எல்லாவற்றிலும் தோத்து 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 கடைசி சாதிக்குள்ள வந்து ஒழிகிறாங்க. இந்த வீட்டுல பிறந்த என்னை கொண்டாடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாருக்கும் கொண்டாடுவீங்க? உங்க மகனை, சொந்த மகனை கொண்டாடிருக்கீங்களா? அவரு பேசுறாரு, விழாக்கள்ல பேசுறாரு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், திரைக்கலைஞர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சவுத் பீட் வந்து வெற்றிகரமாக ஓராண்டு நிறைவு செஞ்சிருக்கு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளவு யூடியூப் சேனல் இவ்வளவு இருக்கும்போது ஒரு நம்பகத்தன்மையை பெற்று எல்லாருடைய பிரியத்துக்குரிய ஒரு சேனலாக இருப்பது என்பது ஒரு இந்த போட்டிகளுக்கிடையே ஒரு பெரிய சாதனை தான். அதுக்கு வந்து உங்களுக்கும் உங்களோட பணிபுரியும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். சவுத் பீட்டோட சப்ஸ்கிரைபர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பார்வையாளர்கள் தான் முக்கியம், அவங்களால தான் இது சாத்தியமாயிருக்கு. நேற்று நீங்க ஒரு மேடையில் பேசுனீங்க, கலைஞர் பிறந்தநாள் விழா, அதை முன்னிட்டு ஒரு மேடை, அதில் பேசுனீங்க. நிறைய நாட்டு பிரச்சனைகளை பேசியிருக்கிறீங்க, நம்மளும் பேட்டியில் பேசியிருக்கிறோம். முதல் முறையாக வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை குறித்து பேசுனீங்க. பொதுவாக பொது சமூகத்தில் வந்து திரு பழ கருப்பையா, அவர் மூத்த அரசியல்வாதி, அவர் அதிமுக திமுக எல்லாம் இருந்திருக்கிறாரு, இப்போ தனியாக கட்சி வச்சிருக்கிறாரு. அவருடைய மகன் தான் நீங்கள் அப்படின்னு பலரும் தவறாக புரிஞ்சிருக்கிறது உண்டு. விக்கிபீடியாவில் எத்தனை முறை மாற்றினாலும் அது வந்து மறுபடியும் கருப்பழனியப்பன் வந்து சன் ஆஃப் பழக்கருப்பையா அப்படின்னு தான் வரும். அவர் வந்து உங்களுக்கு பெரியப்பா ஆகுது இல்லையா, உங்கள் அப்பாவுடைய அண்ணன். இது இருக்க நிறைய பேர் என்ன வந்து பழக்கருப்பையான்னு சொல்கிறாங்க, அறியாமல் சொல்கிறாங்க, அதனால் நான் அவமானப்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. ஜாதி மறுப்பு திருமணம் செய்ததால் குடும்பத்தில் நான் வந்து ஒடுக்கப்பட்டேன், அதுக்கு முக்கிய காரணம் வந்து பழக்கருப்பையா அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து குடும்ப சிக்கல், குடும்ப பிரச்சனை, ஆனால் இதுக்குள்ள ஒரு பெரிய அரசியலும் அடங்கியிருக்கு. இதை முதல் முறையாக சொல்வதற்கான காரணம் என்ன? இல்லை, நான் வந்து நேற்று வந்து என்னென்னா, கலைஞருடைய பிறந்தநாள் விழா என்பது தொடர்ச்சியாக பல தடவை பேசியிருக்கேன். பல தடவை நான் ஒரு 4 வருஷம் பேசியிருக்கேன், 4 தடவை பேசியிருக்கேன். எப்பொழுதும் அவரை பற்றி சொல்வதற்கு ஒரு புதிய செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது, கலைஞரை பற்றி கேட்பதற்கும் புதிய செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவருடைய நீண்ட கால அனுபவம் தான் காரணம். அந்த அனுபவம் நீண்ட கால நிர்வாகத்தில் இருந்தது. நேற்று பேசிய பொழுது நான் வந்து என்னவா யோசித்தது அப்படின்னா, வந்து ஒரு தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீண்ட கால சட்டமன்ற உறுப்பினர், நீண்ட கால தலைவர், 5 முறை முதல்வராக இருந்தவர், இதெல்லாம் மீறி ஒரு மனிதனை கொண்டாடி கொண்டே இருக்கிறோங்க. அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவர் வெற்றிகரமான குடும்பத் தலைவர். நீங்கள் அவ்வளவு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ள எத்தனை ஆசாபாசங்கள் இருக்கும், எத்தனை விருப்பு வெறுப்பு இருக்கும், பிடித்தது பிடிக்காது, கருத்து முதல் அத்தனை இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்த முடியல. அப்படிங்கும்போது அதுவும் அவர் வெற்றிகரமாக இருந்தார்னு எனக்கு தோணுச்சு. கலைஞர் மீது அதிகமான விமர்சனங்கள் வருவதற்கு காரணமும் அந்த குடும்பம் தான். என்ன செய்யலாம், தலைவர்கள் குடும்பம் வேணாமா, துரத்திடுவோமா, என்ன வம்பா இருக்குங்க, குடும்பம் இருக்கும்லங்க. அந்த குடும்பத்தை என்னவாக இருந்தது அப்படின்னு நீங்க மட்டும் விமர்சனம் வச்சு அந்த விமர்சனம் செல்லுபடியாகவும் போனதும் அதே காரணத்தினால தானே. அவர் யாருக்காவது இப்போ மூக தமிழரசு ஒரு பதவி கொடுத்தாரா? என்னைக்காவது நான் 32 வயசுல வந்து அவனை எம்பி ஆகின தப்புன்னு அழுதாரா? நான் தகுதி இல்லாமல் கொடுத்தேன்னு இருக்காரா? அதெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அவர் தொடர்ச்சியாக எவர் ஒருவர் அந்த கட்சிக்கு பணிபுரிந்தாரோ, எவர் ஒரு விடாமல் உழைத்து கொண்டே இருந்தாரோ அவர்களுக்கு தான் பதவி கொடுத்தாரே ஒழிய, சொல்லப்போனால் தன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக தாமதமாக கொடுத்தார். அதெல்லாம் அப்புறம் தனியா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி அப்போ தனிப்பட்ட வாழ்வு என்பது பொது வாழ்வோடு சேர்ந்து வெற்றிகரமாக இருக்கும்போது தான் மனிதன் முழுமை அடைகிறான்.
மொரார்ஜி தேசாய் என்பவர் மிக நேர்மையானவர் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய தனி வாழ்வில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகா தற்கொலை பண்ணிட்டாங்க. தன் தந்தையோடு ஏற்பட்ட கருத்து மோதல்ல தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் தன் தந்தை தனக்கு எந்த நலனும் செய்யலைன்னு அவங்க நம்பினாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க. அதை போல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு, ஒருத்தர் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும், வேற 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 சின்ன 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 குறைபாடுகள் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு சில புள்ள பெற்றதுனாலே பிரச்சனை இருக்கும், அந்த புள்ள இப்போ வந்து பதவிக்கு வந்துடும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு குடும்ப தலைவராக இருந்தது வந்து அவர் தான் யோசிச்சுக்கிட்டேன். யோசிச்ச பொழுது எனக்கு அந்த ஃப்ளோவில் அதை சொல்ல வரும் பொழுது இது வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு பற்றி எந்த இடத்துலையும் எங்கேயுமே நான் பேசுனதே இல்லை. இந்த 25 ஆண்டு காலத்தில் நான் திரைத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் என்னவாகலாம் கஷ்டப்பட்டோம், 200 சம்பளத்துக்கு நான் இருந்தேன், நான் வந்து இந்த வேலைக்கு போனேன் அந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் இதுவரையும் ஒரு பேட்டியில் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நான் அந்த இடத்த கடந்துருவேன். நான் நேரடியாக பார்த்திபன் கனவு படத்துக்கு இயக்குனர் இடத்துல இருந்தால் என்னுடைய திரைவாழ்வை தொடங்குவனுடைய அதற்கு முன்னாடி நான் சந்தித்த மேன்மையான மனிதர்களை பற்றி பேசுவேன். என்னுடைய இயக்குநர்கள் என்னை எவ்வளோ சிறப்பாக வச்சுருந்தாங்கன்னு பேசுவேன். இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? எல்லாமே கஷ்டப்படுவாங்களே சார். நான் கஷ்டப்படுறது யாருக்காது, எனக்காக தரேன் சொல்லி. நான் ஏன் அதை சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா, நான் அந்த கஷ்டம் எதுக்காகனா எனக்காக. நான் சென்னையில் வந்து நான் நிலைநிறுத்திக் கொள்ள, எனக்கான மேடையை அமைத்துக் கொள்ள, எனக்கு கார் வாங்க, எனக்கு வீடு வாங்க, எனக்கு புகழ் பெற அந்த கஷ்டப்பட்டு தான். அந்த கஷ்டமெல்லாம் இதெல்லாம் வேணாம்னு நினைச்சிருந்தேன்னா நான் பாட்டு படிச்சு வேலைக்கு போயிருப்பேன், ப்ரொஃபஸராக இருப்பேன். இல்லை, நீங்கள் காரைக்குடியில் இருக்கீங்க, ஓரளவுக்கு பொருளாதார பின்னணி இருக்கிற குடும்பம். பொருளாதார பின்னணி குடும்பம் என்ன சொன்னுச்சுன்னா, என் தந்தை என்கிட்ட தெளிவாக சொன்னார், நீ திரைத்துறைக்கு போகணும் விரும்புகிற, போய் நீ உன்னைய காப்பாற்ற பழகு முதல்ல. இல்லை, அமெரிக்கன் காலேஜ் முடிச்சு தானே வரீங்க? ஆமாம், நீங்கள் படித்து முடிச்சு வரும்போது என் தந்தை என்கிட்ட என்ன சொன்னார், நீ உன்னைய காப்பாற்ற பழகு போய் தனியா. இங்கேருந்து நான் பண்ணணுச்சு நீ இப்போ காப்பாற்றிக்க உன்னையன்னா நீ உனக்கு வந்து அதில் புடிமானம் வராது. நீ போய் நீ உன்னைய காப்பாற்றிக்க பாரு, சரியா வருமானு பாரு, அப்போ தானே தெரியும் இல்லையா? திரைத்துறை என்பது மிக கடினமானது. வாலி சொல்வார், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது அப்படின்னு. அதுக்கு போன அப்படித்தான் நான் வந்தேன். எனக்கு எதனால வந்து கஷ்டப்பட முடிஞ்சு அப்படின்னா, எனக்கு ரிட்டர்ன் போகிற ஒரு இடம் இருந்துச்சு. அவங்க சொன்னது என் தந்தை என்ன சொன்னார்னா, கிளம்பி வந்துட்டு சரியா வரலண்ணா அப்புறம் இங்கே பார்ப்போம், எது வேணால் செய்வோம். ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறது குடும்பம். அன்று பழகருப்பையா தயாரிப்பாளராகவும் அரசியல்வாதி அறியப்பட்டவர். நான் ஒரு இடத்துல கூட சொல்லிக்கிட்டதில்லை. அப்போ ஒரு முரணும் இல்லை, அப்போவே நான் சொல்லிக்கிட்டதில்லை. திரு பார்த்திபன் அவர்களுக்கு நான் அவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் கழித்து தெரியும் நான் இன்னாரின் தம்பி மகன்னு. அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், இது சொல்கிறதுல என்ன பெருமை இருக்கு எனக்கு? என்ன அதில் எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. என்னை பார்த்திபன் அவர்கள் இன்று வரை மதிப்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று நான் அதை வந்து சொல்லிக்கவே இல்லைங்கிறது தான். பின்னாளில் இருக்கும் நான் சிரமப்பட்டிருக்கேன் எல்லாம். நான் அப்புறம் என் நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இல்லை நீ பட்ட கஷ்டத்தை சொல்லணும். இன்னைக்கு வர்ற ஒருத்தனுக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கக்கூடும், ஒருத்தர் கலைப்பட்டது பெயராக இருக்கக்கூடும் அப்படிங்கும்போது அதன் காரணமாக தான் எனக்கு இதை ஓப்பன் பண்ணேன். இன்னைக்கு தன்னுடைய சாதியின் பெயரால் காதல் திருமணம் பண்ணதால் ஒடுக்கப்படுகின்ற புறந்தள்ளப்படுகின்ற 100 பேர் இருப்பார்கள்ல, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. பிள்ளை இப்படி எத்தாண்டா பண்ணியிருக்காங்க, எத்தான் பண்ணுவாங்க, வேணும்னே உடனே நம்மளை தாங்குவானா? தாங்கினா நல்லது, தாங்கலைனா சோ வாட்? வந்துருக்கா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான், அவனால இன்னும் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியணும்ல இல்லையா? நான் செய்த ஒரே ஒரு விஷயம், என் வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்தது. சரியா? அதையே இவரால் தாங்க முடியல. காரணம், பிள்ளை எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் என்னன்னா, என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் அவர்கள் பேரும் கருப்பையா தான். அதனால கருப்பண்ணி. எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி. அதனால யார் பிறந்தாலும் 2-3 பேர் கருப்பையா கருப்பைன்னு வரிசையாக பேர் வச்சுட்டு அப்புறம் தான் வேறு பேர் வைப்பாங்க. ஸோ அதனால அவரும் கருப்பையா, எங்கள் அப்பாவும் கருப்பையா. பின்னாடி என் தந்தை வந்து அது சின்ன கருப்பையான்னு மாற்றிக்கிட்டாங்க தெரியணுமேங்கிறதுக்காக. சரியா? அதனால நான் கருப்பிள்ளை இப்பனாவே தங்கிட்டேன். அந்த சின்ன கருப்பையாவும் அவருடைய மனைவி நாகம்மையும் என்னுடைய தாயும் தந்தையும் என்னுடைய காதல் தெரிந்தவுடன் ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா அவன் வாழ்வு, அவன் போனா, அவன் ஆளானா, அவன் தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறான். இல்லை, உங்க குடும்பம் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி பின்னணியுடைய குடும்பம் இல்லை? என்னுடைய எங்கள் ஐயா வந்து தாத்தா வந்து காங்கிரஸ் கட்சி பின்னணி இருந்தாலும், ஆனால் தீவிர அரசியலில் நீண்ட காலம் இல்லை. அவர் பின்னாடி வியாபாரம் தொழில்னு வந்துட்டார். அதுக்கு பிறகு அரசியல் இருந்தது பழகருப்பையா மட்டும்தான். சரி, பழகருப்பையோட அரசியலை பற்றியெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் எந்த கட்சியில் இருந்தார், எந்த கட்சிக்கு போனார், ஏன் தோத்தார், அதெல்லாம் அவர் பிரச்சனை. சரியா? அவர் வந்து ரொம்ப பிரமாதமான படிப்பாளியாக, ஆமாம். அவர் அறிவாளியாக சமூகத்தை கொண்டாடப்படுகிறார், ஆமாம். அவர் புத்தகம் படிச்சுட்டே இருக்கிறார், ஆமாம். எனக்கு அதெல்லாம் ஒரு குழப்பம் இல்லை. அந்த அரசியலை கொண்டு குடும்பத்துக்குள்ளே பண்ணாதீங்க. இல்லை, இன்னைக்கு தீவிரமான திமுக எதிர்ப்பு அரசியல பேசுறாரு. அது ஓகேங்க. அவர் 5 வருஷத்துக்கு யாராவது எதிர்ப்பாருங்க மாறி அதெல்லாம். அதனால டார்கெட் பண்றீங்களா? ஆமாம், நான் டார்கெட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 2 பேரும் டார்கெட் பண்ணி முடிக்கிறதுனால அது திமுக அரசு மாறிட போதா, என்ன மாறப்போதா, மாறாம இருக்க போதா, அதெல்லாம் ஒன்றாக போகிறது இல்லை. நான் சொல்றது, இப்படி
பேசுகின்ற ஒருவரே கடைசியில் காலத்துல எல்லாவற்றிலும் தோத்து 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 கடைசியில் சாதிக்குள்ள வந்து ஒழிகிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒருவேளை பழகருப்பையாவுடைய வாழ்வில் அரசியலின் துவக்கத்திலேயே மாபெரும் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆகியிருந்தா இந்த அரசியலுக்கு நேரமே இருந்திருக்காது. பார்வை விசாலப்பட்டிருக்கும் இல்லையா? விசாலப்பட்டிருக்கும்ல. அது அவர் விருப்பம். அது அவர் விருப்பம். அதான் சொல்றேன். கடைசியில் வந்து எங்க நிக்குதுன்னா, எங்கும் அரசியல் செய்ய முடியாம வீட்டுக்குள்ள அரசியல் பண்றது. பதவி வேண்டாம்னு விலகி நின்று அரசியல் செய்யறது. எந்த பதவி? அதுதானே எந்த பதவி வேண்டாம்? எந்த பதவி வேண்டாம்? எம்எல்ஏ பதவி வேண்டாம் தானே வந்தாரு அதிமுக இருந்து. எதுக்காக வந்தா? அதிமுக என்ன சொல்லி வந்தாரு? அதிமுக என்ன சொல்லி வந்தாங்க? அது அது கரப்ஷன் கூடாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்துட்டாங்கல்ல. எம்எல்ஏ பதவி வேண்டாம்ல. பென்ஷன் வருதா இல்லையா உங்களுக்கு? எம்எல்ஏ பென்ஷன் வருதா இல்லையா? ரொம்ப தனிப்பட்ட முறையில. ஆமாங்க. நீங்க நின்று எதுல ஜெயிச்சீங்க? ரெட்டலையில தான் ஜெயிச்சீங்க. அது நீ தனிப்பட்ட ஆளை ஜெயிக்கல. அது ரெட்டலைக்கு முன்னும் பின்னும் ஜெயிக்கல. ஆமா, இல்ல முன்னும் பின்னும் ஜெயிக்கல. இல்ல நின்று ஜெயிச்சது ரெட்டலையால. ஆமா. ரெட்டலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆமா. கரப்ஷன் கூடாரம் ஆயிருச்சு. ஆமா. அப்படி சொல்ல வெளியே வந்தீங்க. ஆமா. வெளியே வந்து பதவி எப்போ வந்தீங்க? கடைசி 3 மாசத்துல வந்தீங்க. ஆமா. கரெக்டா? கடைசி 3 மாசம் வந்ததுக்கு அப்புறம் 10 ஆண்டு காலம் ஆயிருச்சு. இப்ப இந்த 10 ஆண்டு காலம் வந்து பென்ஷன் இருக்குல்ல, அது எந்த கட்சியால வந்துச்சு? எந்த கட்சியால வந்துகிட்டு இருக்கு? இப்ப வாங்க கூடாதுங்கிறீங்க. ஆமா. எப்படி கட்சி மாறினா பதவி போகுமோ அப்படி முதல்ல கட்சி மாறினா இந்த பென்ஷனை முதல்ல கட் பண்ணணும். அவ்வளவு பேருக்கும் நீ கட்சி மாறிட்டல, அந்த சின்னத்துல இருந்தாலும் ஜெயிச்சிங்க எல்லாரும். நீங்க ஏன் பென்ஷன் வாங்கிக்கிறீங்க? ரொம்ப காழ்ப்போட பேசுற மாதிரி இருக்கு. இல்லங்க, அந்த பென்ஷன் எதுக்கு? நீங்க நேர்மையின் உச்சம் இல்லைங்க. ஏங்க நான் என்னங்க செய்யணும்? நான் எங்க அப்பாட்ட சண்டை போட்டு வந்துட்டேங்க. சரியா? எங்க அப்பா டெபாசிட் போட்டுருந்தாருங்க. டெபாசிட் போட்டு அதை வட்டி பணத்தை எடுத்துக்க பண்ணிருக்காரு பேங்க்ல. எங்க அப்பாவோட சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததுக்கப்புறம் நான் டெபாசிட்டை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் வந்து அதுல வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது பேர் கால்பா. நான் நேர்மையை என்ன செய்யணும்? அப்பா இவங்க உனக்கு இன்னும் சரியாகல, நீங்க ரொம்ப மோசம். நான் சொல்றேன், எனக்கு வந்து நீங்க எனக்கு கொடுத்தீங்க ஒரு பணம், அது வேண்டாம் எனக்கு, அப்படி கொடுத்துடணும்ல. இந்த நாட்டில் அரசு ஊழியர்களுக்கும் பொது வேலை பார்ப்பவர்களுக்கும் பென்ஷன் பணத்தை கொடுக்க முடியாம அரசாங்கம் தள்ளாடுது. கொடுக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா? எம்எல்ஏவா இருந்து அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எதிராக பேசி வெளியே வந்தாலும் எதுக்கு பென்ஷன் வாங்க? நேர்மையின் உச்சம். என்ன சொல்ல, இப்போ இங்கே வாங்க, உங்களால் பெற்ற எந்த நாளும் எனக்கு வேண்டாம். நான் ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தேன், அதுக்கு ஒரு சம்பளம் கொடுத்தீங்க, கடைசி 3 மாசத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் சொல்லி எல்லாருமே சொல்லுங்க. இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லணும். அது நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன கட்சியை பதவியை விட்டு வந்தவர்கள் எல்லாரும் முழுமையாக விட்டு வருவதில்லை. அவ்வளோதான். அதை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறது தொடர்ச்சியாக 20 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 22 ஆண்டு காலமாக நான் ஒரு வீடுன்னு சொல்கிறேன், காரைக்குடி வீடு. அந்த காரைக்குடி வீட்டை நான் ஓர் இரவு கூட தங்குனதில்லை. காரைக்குடி அந்த வீட்லேயே நான் ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவங்க கூட. அப்ப அது ஒரு பழைய வீடு இல்லையா? அங்க யாரும் தங்குற மாதிரி தெரியல. 110 வருஷம் வீடு. அங்க யாரும் தங்குற மாதிரி வீட்டோட உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? 110 பேர். 110 வருஷம் 110 பேர் அந்த குடும்பம். அந்த 110 பேருக்கு குடும்பத்துக்கு எத்தனை கழிப்பறையும் குளியலறையும் வேணும்? 110 பேர் ஒன்றா தங்க போறது இல்லை. கல்யாணத்தை தான் தங்க போறோம், ஒரு விசேஷத்தை தங்க போறோம். பொதுவாக தங்கினா 20 பேர் தங்கலாம் அந்த வீட்டில். 20 பேருக்கு எத்தனை கழிப்பறை வேணும்? அங்கே ஒரே ஒரு ஒத்த கழிப்பறை இருக்கு. அதுவும் ஒரு பழங்கால கழிப்பறை இருக்கு. நான் வெறுமன் அந்த வீட்டை நல்லா வச்சுக்குவோம்னு சொன்னதான் ஏற்பட்ட சிக்கல். ஒரு யாரோ ஒருத்தன் வயசான ஆளு, தெரியாத ஆளு, நம்மளால செய்ய முடியாத இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சு போயிருக்கான். அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி புதுசாக்கி நல்லா வச்சுக்குவோம், நல்லா எல்லாரும் தங்குவோம், யார் முடியுமோ அவங்க பணம் கொடுக்கட்டும், முடியாத ஆள் விட்டுருவோம், எல்லாரும் நிற்க வேண்டாம், எல்லாரும் ஒரே மாதிரி பொருளாதாரமா இருப்பான்னு சொல்ல முடியாது. இவ்வளவு லகுவா சொன்னேன். யார் முடியுமோ கொடுக்கட்டும், முடியாத ஆள் தங்கட்டும். இல்ல என்ன காரணம் சொல்றாங்க அதுக்கு? அது அப்படி. ஏன்னா அதை புழக்கத்துக்குரியதாக மாத்திரம் நான் தான் உள்ள வந்துருவேனே, நான் தங்குவேனே. உங்க தாத்தா சொத்து தானே அது. அதை தங்க அதான் இப்ப சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இப்ப நீ பாட்டுக்கு அந்த பக்கம் உட்காந்துக்க, நான் பாட்டுக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். என் பக்கம் எதுன்னு சொல்லிட்டுன்னா நான் அந்த பக்கம் கக்கூசை கட்டிக்குவேன். நான் பொதுவில் நல்லா இருப்போம்னு சொல்றேன், எல்லாரும் வாங்கன்னு நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. அதற்கு நீங்க வந்து என்னன்னா வெவ்வேறு பேர்களால் ஜாதி தான் உங்களுக்கு அடிப்படை. எனக்கு என் மேல வேற என்னங்க வெறுப்பு இருக்க போகுது? அதான் இப்ப சொத்து பிரச்சனையா ஜாதி பிரச்சனையா? ஜாதி தான் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இல்லை. நான் அந்த வீட்டை வெளியே தயாரா இருக்கேங்க. நான் என்ன நினைக்கிறேன், என்னை திருமணத்தை காரணமா சொல்லி என்னை வெளியேற்றாத, என் ஜாதியை சொல்லி வெளியேற்றாத. அது நேரடியா சொல்லியிருக்காங்களா? நேரடியா சொல்லிருக்காங்க. என் திருமணத்தில் தொடங்கி இந்த 22 ஆண்டு காலம் பழகருப்பையா ஒரு பொழுது கூட நான் கலந்து கொண்ட விழாக்களில் கலந்து கொண்டதே இல்லை. இல்ல வீட்டு விழாக்கள்ல, வீட்டு விழாக்கள்ல என்னை அழைச்சா நான் வரமாட்டேன்னு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க உறுப்பினர்கள் அத்தனை பேர்ட்டையும். அடுத்த மாசம் ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, ஜூன் 28 தியாகி ராமையான்னு ஒருத்தர், ஒரு பழைய தியாகி, ரொம்ப பிரமாதமான ரொம்ப எளிய மனிதர். அவர் பழகருப்பையாவோட இருந்தவர். அவர் அவருடைய நிகழ்ச்சிக்கு பழகருப்பையாவை கூட்ட பொழுது, நீ கருப்பள்ளி பண்ணையோ சின்ன கருப்பையோ கூப்பிடக்கூடாது, நீ கூப்பிடுவேனா நான் வரமாட்டேன்னு சொன்னார்.
தியாகி ராமையா என் மேல் என்னை பிள்ளை போல் நினைக்கிறவர், என் மேல் பிரிந்த பிரியம் கொண்டவர். எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாங்கப்பா உங்க பெரியப்பா, பரவாயில்லப்பா அவர் வர வேண்டாம், நீ வந்துருன்னாரு. இல்ல வேற எதுவும் ஈகோ கிளாஷஸ் இருக்கா? ஒரு ஈகோ கிளாஸ் உட்கார்ந்து பேசினா சரியாயிடும். ஜாதி தாங்க அது பிரச்சனை. என்னன்னா நம்மளை மீறி ஒருத்தன் காதல் திருமணம் பண்றானே, அதாவது வீட்டுல நம்ம கூடாதுங்கிறோம், அவர் மறுத்தாரு என் திருமணத்தை. நான் சொன்னேன் உங்க வேலை இல்லை, என் திருமணத்தை நீங்க முடிவு செய்யணும், அது முடிவு செய்ய என் தந்தை என்னை கொண்டாடுறாரு, சரிங்கிறாரு. நான் வந்து காதல் திருமணம் பண்ணி நானும் என் மனைவி முடிவு பண்ணது என்ன முடிவு பண்ணோம்னா, பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் பண்ணணும். நான் பண்ணது சரியில்லை, என்னுடைய காதல் சரியில்லை. அப்படிங்கும்போது நான் வந்து முரணா போய் வெளியேறி கிளம்பக்கூடாது. என் வாழ்க்கை முக்கியம் யாரு? என்னை பெற்றோர்கள். என் மனைவிக்கு அவருடைய பெற்றோர் தான் முக்கியம். நம்ம வணங்கத்தக்கவர்கள் யாரு? நம்முடைய பெற்றோர்கள் தான், இல்லையா? அப்ப நம்முடைய எல்லா விருப்பங்களை நிறைவேற்றிய அவர்களுக்கு நம்முடைய விருப்பத்தை புரிய வைக்கணும்னு நினைச்சோம். நான் என் மனைவியும் புரிய வச்சோம். பல பெற்றோருக்கு புரியல, சில பேர் புரியல சார். நான் சொல்றது புரியலன்னா புரிய வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டாயம் சொல்லல. புரிய வைக்க வாய்ப்பு இருந்தா முயற்சி பண்ணுங்களேன்னு சொல்ல நினைச்சேன். என் வாழ்வில் புரிய வைக்க முயற்சி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. புரிய வைக்க முயற்சி பண்ணேன், அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்ட பிறகு நான் மற்ற யாருமே வேண்டாம் முடிவு பண்ணிட்டேன். போதும்ல, என் பெற்றோர் தான் வர்றாங்கல்ல. இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? நல்ல பெரியப்பா கூட நல்லா இருந்துச்சு. நான் பாட்டுக்கு போவேன், வீட்டுக்கு போய் வருவேன். என் பெரியம்மா இருந்தாங்க, என்னடா பாரு என்ன, நான் பாட்டு போவேன். வழக்கம் போல ஒரு ஆளு வருவாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவர்களோடு உரையாடவோ உறவாடவோ நேரம் இருக்காது. அவ வேற ஒரு பொது. நானும் அதிகமாக போனதில்லை. திருமணத்துக்கு வந்தாரா? வரல. இல்லை, அதெல்லாம் ஆரம்பிச்சு சிக்கல். அந்த திருமணத்தை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். என் தந்தையவும் போகக்கூடாதுன்னாரு. நீயும் போகாதனார். உன் மயங்கள்ல இருந்து நீ போகாத, நம்ம ஜாதி மாதிரி கிளம்புற வழக்கம் இல்லை, பண்ணக்கூடாது, நம்ம ஜாதி தான் உயர்ந்த ஜாதினார். நான் சொன்னேன் ஐயோ இப்படித்தான் எல்லா ஜாதிக்காரன்னு சொல்லிட்டே இருக்கான். எவனை கேட்டாலும் நான் இப்போ நல்ல உயர்ந்த ஜாதி, நான் உயர்ந்த, இது என்ன உயர்ந்த ஜாதி? நீ சக மனுஷனோட அன்போட இருந்தா உயர்ந்த ஜாதி. போயிட்டு போறான் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு மன்னிச்சேன்னா உயர்ந்த ஜாதி. இந்த கேள்வி கேட்கறது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பிரச்சனை நீங்க சொல்றதுனால கேட்கிறேன். இப்போ ஜாதி அடுக்கு முறை ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து உங்க இணையரை வந்து கொஞ்சம் கீழையா மேலையா எப்படி சமூக அடிப்படையில கேட்கல? அதான் சார் சொல்றேன். நீங்க என்னன்னா அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஜாதிக்கு என்ன சொல்லுவான்னா, நாங்க தான் ஆண்ட பரம்பரைமா. இந்த பக்கம் ஒருத்தர் என்ன சொல்லுவானா, நான் தான் ஆண்ட பரம்பரைமா, நான் தான் ஆதி தமிழ்மா. இவங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரை, எல்லாருமே தனக்கு கீழே ஒருத்தர் தான் நல்லது நினைக்கிறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அவன் ஆண்ட பரம்பரை சொல்வது மூலமாக தனக்கு கீழே ஒருத்தர் இருக்குன்னு நினைக்கிறான். எனக்கு நான் என்ன சொல்றேன், நீ ஒண்ணுமே இல்லைங்க. பழகருப்பியா போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாரையும் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து 4 தடவை பார்க்க போனீங்கன்னா 4வது தடவைக்குள்ள நீங்க என்ன ஆளுன்னு கேட்டுருவாங்க. அதை வந்து ரொம்ப சாதாரணமா கேட்கிற போல கேட்பாங்க, உங்களையும் கேட்டிருப்பாங்க. நீங்க இத்தனை முறை அவர் செஞ்சிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா அந்த கேள்வி அவர்கிட்ட செஞ்சிருப்பீங்க. அதை வந்து என்ன உறுத்தல் இல்லாம கேட்பாங்க. எதுக்கு அது சிலர் கேட்பாங்க, அதை நம்ம கடந்து போறோம். இப்ப கூட நீங்க இல்லைங்க என்கிட்ட பழகருப்பியா கேட்கல மறுக்கல, பார்த்தீங்களா? மறுக்கல, நீங்க மறுத்துருக்கணும்ல. உடனே இல்லைங்க என்கிட்ட அவர் கேள்வி கேட்டது இல்லைங்க, நீங்க அவரை பத்தி சொல்றீங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் எனக்கு இவர்களை தெரியுங்கிறதுனால, இவர்களை எல்லாரையும் தெரியுங்கிறதுனால சொல்றேன். என் திருமணம் நடந்த பொழுது பழகருப்பையா தன் சார்ந்த அத்தனை பேரையும் தொலைபேசியில் அழைச்சு போகாதீங்க நிப்பாட்டினார். நான் அதுக்கு வருந்தல, பின்ன நான் ஆள் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யாரெல்லாம்னு. ஓ இவர்கள் எல்லாமா அப்படின்னு. என் குடும்பத்தில் என் தந்தை கூட பிறந்த எவரையும் வரவிடாம தடுத்து நிப்பாட்டினார். போகக்கூடாது கல்யாணத்துக்கு, போனா நீங்க என்னை பார்க்க வரக்கூடாதுன்னாரு. அன்னைக்கு அண்ணன் தானே பாப்புலர், அண்ணன் தானே பெரிய நினைச்சேன். என் தந்தை தடுமாறினார். நான் சொன்னேன் போயிட்டு போறாங்க விடுங்க, பின்ன நம்ம செத்தா ஜாதி பத்திரிகையில செய்தி வர்றது, செத்தா தினத்தந்தியில் வரணும் செய்தி. அப்பதான் நீ சமூகத்தில் ஆளாயிருக்கேன்னு அர்த்தம் இல்லையா? அதான் நான் சொன்னேன் போயிட்டு போது விடுங்க அப்படின்னு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதன் பிறகு நான் ரொம்ப விலகியே தான் இருந்தேன். நான் இல்லாத பொழுது என் தந்தையோடு உறவாக இருப்பது போல் காட்டிக்கொள்வார். மீண்டும் என் தந்தைக்கு ஒரு விசேஷம் நடத்தணும், 75வது பிறந்தநாள் விழா. தம்பி தானே உங்க கூடவே இருந்தார்ல, வரலையே பழகருப்பியா, எங்க கூட தானங்க பிரச்சனை, நான் தானங்க ஜாதிமையாக கல்யாணம் பண்ணியிருக்கேன், சின்ன கருப்பியா பண்ணியிருக்காரு, வந்திருக்கணும்ல நீங்க. அந்த வீட்டை தான் நடந்துச்சு, அது வெளியே நடந்துச்சு. நான் இருக்கேனே, என்னுடைய பிரசன்ஸ் இருக்கேன் அங்க. நம்ம தான் ஜாதியை காப்பாற்ற பிறந்தவனாச்சே, எப்படி வருவாரு கருப்பள்ளி கல்யாணத்துக்கு, கருப்பள்ளி நிகழ்ச்சிக்கு? நீங்க காரைக்குடியில பழகருப்பியா பிறந்த சமூகத்தில் காதல் திருமணம் பண்ண ஏதாவது ஒரு திருமணத்தை அவர் அட்டன் பண்ணாரு சொல்லுங்க. வேற 2 சமூகங்கள் காதல் திருமணம் பண்ண போவார். ஏன்னா அங்க பிரச்சனை இல்லை. பாரதிதாசன் சொன்ன மாதிரி நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தான் வியப்பெய்தி நன்றாம் என்பார். ஊடகத்தை வீட்டின் உள்ளே கிணற்றோர்த்தே. நம்ம வீட்டுக்குள்ள நடந்தா ஒத்துக்க மாட்டோம்.
ஐயோ இங்க வந்து இனக்கலப்பு பண்ணக்கூடாது. இல்ல அவர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவலா இருக்காரு, பல புத்தகங்களை படிச்சிருக்காரு, உலக அரசியலை படிச்சிருக்காரு, இஸ்லாமிய கூட்டங்களுக்கு போய் பேசுறாரு, கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போய் அது பேசுறாரு. முக்கியமான இருக்கு. என்னன்னா அவர் ஒரு புத்தகம், இந்த என்ன புத்தகம், அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம். என் வீட்டுல இன்னொரு பையன் இருக்கான், இன்னொரு பழனியப்பன். எங்க வீட்டுல எங்க தாத்தா பேர் பழனியப்பன், பல பழனியப்பன் இருப்பாங்க, பல கருப்பையா இருப்பாங்க, பல கருப்பையா இருப்பாங்க. அப்படி தம்பி ஒருத்தன் இருக்கான் பழனியப்பன். அவன் ஒரு 20 ஆண்டு காலம் முன்னாடி இஸ்லாம் மதத்தை தழுவிட்டான். சரியா, என்னோட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை வந்து பொதுவாக வீட்டில் வந்து ஐயோ வேற மதத்துக்கு போயிட்டானே, நீ வந்து வான்னு கூப்பிடுவாங்கல்ல. அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அது நல்லா சௌரியமாக இருக்குது, ரொம்ப உயர்ந்தா தோணுது போயிட்டான், எனக்கு பேச்சே பாடினேன்னு நான் மட்டும் அவனை திரும்பி வாடான்னு சொல்லவே மாட்டேன். அது அவன் விருப்பம். நான் சொல்லுவேன், உன்னுடைய தாய் தந்தையை வந்து பாரு, அவர்கள் உன்னை எதிர்த்து பேசுனாங்க, உன்னை திட்டுறாங்க, பரவாயில்ல, போயிட்டு போகிறாங்க, பெற்றவங்க தான் இல்லையா, பாரு நீ பந்து பாரு. இல்லைன்னா அவங்க வந்தால் என்னை வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு அவன் பார்ப்பான், வருவான், தான் அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான், போவான். இவருக்கு இன்னொரு தம்பி மகன், பழகர் பேர் இன்னொரு தம்பி மகன். பழகறப்பே அதை ஆதரிச்சிருப்பார்ல. இல்ல அவனை வெளியேற்றிட்டார்ல. நான் என்ன சொன்னேன், இந்த அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகத்தை இந்த குடும்பத்துல முதல்ல உணர்ந்தவன் அவன் தான். நீங்க அவனை கூப்பிட்டுல புத்தகத்தை வெளியிட்டு இருக்கணும். வாடா மகனே, இந்த குடும்பத்துல இந்த அறிவு உனக்கு தாண்டா முதல்ல இருந்துச்சு, எனக்கெல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு அப்படின்னு அவனை கூப்பிடவே இல்லையே. நீங்க சும்மா என்னத்தையாவது ஊருக்கு வந்து அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் சொல்றது, வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருந்தானே அவன் வெளியேற்றுறது. நீ அவனை கொண்டாடி இருக்கணும்ல. உங்களுக்கு 20 வருஷம் அவனை கண்டுபிடிச்சிருக்கான்ல அவன் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகத்தை. இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் வந்து இஸ்லாம் மதத்தின் மேல், கிறிஸ்தவ மதத்தின் மேல், பிற மதத்தின் மேல் மரியாதை இருக்கு, மதிப்பு இருக்கு. ரொம்ப தோண்டி கேட்டீங்கன்னா தெரியாது. நான் என்ன நினச்சிக்குவேன், விடு எல்லா மனுஷங்களும் உண்டு தான், சமமாக நடத்த வேண்டியதான் எல்லாரையும் அப்படின்னு நினச்சிக்குவேன். நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு பேட்டி எடுத்திருக்க அவர்கிட்ட, மிகச்சிறந்த பேட்டி. அதைத்தாங்க சொல்றேன், ஊருக்கெல்லாம் நாங்க சிறப்பா சொல்லுவோங்க. நீங்க ஊருக்கெல்லாம் சிறப்பா சொல்லுவோம், எங்க வீட்டுக்குள்ள என்ன? நான் ஏன் திருப்பி கலைஞரை கொண்டாடுறேன், ஏன் திருப்பி பீம்சிங்கை கொண்டாடுறேன்? பீம்சிங் ஒரு இயக்குனர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும், பாவரிசை படம் பண்ணவர். அவர் வீட்டுக்குள் இல்லாத மதமே இல்ல, அவர் வீட்டுக்குள் இல்லாத சாதியே இல்ல, அத்தனை பிள்ளைகளுக்கு காதல் திருமணம். சரி பரவாயில்ல, அது அவன் விருப்பம். இதுல என்ன இருக்கு? அவர் சொல்லுவாரு, நம்ம பி லெனின் இருக்கால, எடிட்டர் பி லெனின், அவர் வந்து பீம்சிங் உடைய மகன். சரியா, லெனின் சொல்லுவாரு, பாரத விலாசங்கள் எங்க வீடு தான் ஏம்பாரு, எங்க வீட்டுக்குள்ள அத்தனை பேர் இருக்காங்க ஏம்பாரு. அந்த குடும்பம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனாலதான் குடும்ப தலைவனாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள அப்படித்தான் இருப்பான். கலைஞர் குடும்பத்திலையும் ஜாதி, எல்லாருமே ஜாதி மறுப்பு தான். யாருமே ஜாதியை மறுக்கலைங்க, அவரவர் வாசப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அது இயல்பாக சாதி மறுப்பு திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? சாதியை பிடிச்சி தொங்கலை யாரும். அப்படிங்கும் போது வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாம் இருக்கானே, இஸ்லாத்தை தழுவுனவன், நீங்க வாங்க அவனை வச்சு கொண்டாடுங்க. டேய் வாடா, இந்த அறிவு உனக்கு தாண்டா முதல்ல இந்த குடும்பத்தில் வந்துச்சு, உன் அளவுக்கு எனக்கெல்லாம் தைரியம் இல்லடா முழுமையாக என்னை மாற்றிக்கொள்ள அப்படிங்கிறது இருக்கணும்ல. இல்லையே, நீங்க பாட்டு என்ன மயிலை பத்தி பேசுறேன், நாங்க எல்லாமே சிறப்பா அடுத்தவருக்கு பேசுவோம், உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப அந்த ஜாதி ட்ரெடிஷனை காப்பாற்றணும். ஆமா இல்லாட்டினா ஏங்க ராமதாஸ் மகன் அன்புமணி அடிச்சுக்கிட்டு அவசரமா போய் ராமதாஸை காப்பாத்த நிக்கிறீங்க? நீங்க எதுக்கு அதை காப்பாத்த? போன் பண்ணி பேசுறாரு, உங்களுக்கு போன் பண்ணி யாராவது பேசி நீங்க தான் உடனே நீங்க பகிர்ந்துருவீங்க. இது நல்லது கிட்டதெல்லாம் கிடையாது சார். இங்க எல்லாத்துக்கும் லாஜிக் சொல்லலாம். சரியா, நீங்க இருக்கா லாஜிக், அதுவும் நீங்க அதிகமா படிக்க எந்த தவறையும் சரின்னு சொல்றதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எல்லாத்த பத்தி எவனா ஒருத்தன் எங்கேயா ஒன்று எழுதிப்பான்ல, அன்று என்னமா நடந்தது, இன்று என்னமா நடந்தது அப்படின்னு. இந்த படிக்காத எளிய மனிதன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் இதெல்லாம் சொல்லுது, அதெல்லாம் இல்லப்பா தப்புப்பா அப்படின்னு போயிடுவான் அவன். ஏன்னா அவனுக்கு சொல்றதுக்கு தேடி எடுத்து சொல்றதுலாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு வெறுமன மனம் சொல்லும் இது சரி இது தப்புன்னு. நம்ம ஏன் எளிய மனிதர்களை ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்க படிக்க சிக்கல். அதனால பாரதி போவான் ஐயோவென்று போவான்னாரு படிச்சவன. நீ படிச்சவன் தப்பு பண்ணக்கூடாது, படிக்காதவன் பண்ணலாம், படிச்சவன் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஆமா, எல்லாரும் சோர்ஸ் எடுத்துருவாங்கல்ல, அதே என்னமா சொன்னாங்க அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வச்சுக்கிட்டு இருப்போம். அப்புறம் 6 மாசம் கழிச்சு இந்த பக்கம் வந்து நின்றுட்டு இவன் தெரியுமா சொல்லியிருக்கான் அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமிய உலகத்துல அறிவாளி, அவர் தான் தமிழரை காப்பாத்த வர்றான்னு சொல்லலாமாங்க? ஒரு நாளைக்கு ஓரளவேனும் சிந்திக்கிறவன் ஒருத்தனாவது அதை சொல்லுவானா? நம்ம பார்த்துருக்கோம், ஒரு துப்பாக்கி சூடு நடந்தா முதலமைச்சர் நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அன்னைக்கு போய் அதை தான் பேசினாரு. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க திருப்பி. அதனால நீங்க எல்லாத்துக்கும் மாறி பேசலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கேட்டா நான் மாறாம பேசுறதுக்கு நான் என்ன வந்து இது வந்து சொல்லுறது, அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்க, அதெல்லாம் நீங்க பேசுங்க, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. என்னையை போட்டு நோண்டிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள என்னை போல பல பேர் சாதி மறுப்பு திருமணம் பண்ணணும்னு நான் விரும்புறேன்னா இதை நான் டிக்ளேர் பண்ண நினைக்கிறேன். உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும் தான் பண்ணிருக்கீங்க? ஆமா, எனக்கு பின்னாடி ஆள் பண்ணிருக்கு.
அவர்கள் கல்யாணத்துக்கு அவர் போனதில்லை. தம்பி ஒருத்தன் இருக்கான், இஸ்லாம தழுவுனவன், போனதில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் அட்டை பேசிப்பார் ரகசியமா, விளக்கு வச்சதுக்கப்புறம் பின்வாசல் வழியா போய்ங்கிறது. சபைக்கு கூப்பிடுங்க, சபைக்கு வாங்க நீங்க, அல்லது டிக்ளேர் பண்ணுங்க, ஆமாப்பா நான் ஜாதியை காப்பாற்ற சொல்லிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருமே சார் நான் ஒன்றும் எல்லாருமே ஜாதியை மறுக்கணும் அப்படின்னு சொல்லலை. நல்ல ஜாதியை வச்சுக்கலாம், உங்களுக்கு அதுதான் சௌரியமாக இருக்குன்னா சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எனக்கு ஜாதி தான் ரொம்ப முக்கியம், என்னை இந்த இனக்குழு தான் காப்பாற்றுனுச்சு, என்னுடைய எல்லா உயர்வுக்கும் காரணம் இருக்குல்ல. இன்னைக்கு ஊர் பூரா ஜாதி சங்கம் இருக்கு, அந்த ஜாதி சங்கத்தில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம யாருமே அவர்களை மாற்றி சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். யாருமே அவர்களை தடுக்கிறதே நீ கூட்டம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்றது இல்லை. அந்த பக்கம் போய் நின்றுங்க, சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. எதுக்கு பொதுவாக எல்லா மாதிரி இப்போ பேசிவிட்டு அப்புறம் இதை பேசிக்கிட்டே திருப்பி திருப்பி என்னன்னா, ரொம்ப பெரிதாக படித்தவர்களாக அறியப்படுகிறவர்கள் இதை போன்ற அழுக்குகளை திரட்டி நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியணும். அது அழுக்கு, அது திலகம் இல்லை, அது சொல்லணும்னா நம்ம அப்பதானே சாதாரண ஆளுக்கு தெரியும். கவியரசு கண்ணதாசன் குறித்து ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு பழக்கருப்பையா. அதே கண்ணதாசன் இந்து மதம் பத்திலாம் பேசும்போது கடுமையா விமர்சிச்சிருக்கிறார் இல்லையா? அப்போ அங்க ஜாதி அடிப்படையெல்லாம் வர்றது இல்லைல்ல, கருத்து தானே முக்கியமா இருக்கு. அதைத்தான் சொல்றீங்க, ஏன் வீட்டுக்குள்ள வந்துச்சு? நீங்க திரும்ப திரும்ப சொல்ற, நீங்க பொது மேடையில பேசுனதை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் தனிப்பட்ட வாழ்ல நடந்துகிட்ட விஷயம் சொல்லிட்டே இருக்கேன். இப்போ உங்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும், அதான் என்ன வீட்டு அனுமதிக்கல சார். சார் நீங்க என்ன சாதிய வன்கொடுமை என்பது நேரடியாக ஒருவன் சாதியை மறுத்து திருமணம் பண்ணாங்க இருக்கா அவன் வெட்டி கொல்வது மட்டும் அல்ல, அவனை சமூகத்தில் அவன் சம்பந்தப்பட்ட, எனக்கு யார் சார் உறவு? எனக்கு உறவுன்னு யார் இருப்பா? என் ஜாதியை சேர்ந்தவன் தான் இருப்பான். கரெக்டா? நான் பொதுவில் வர்ற வரையும் அவன் தான் இருப்பான். நான் பொதுவில் 20 வயசுக்கு அப்புறம் நான் பொதுவுக்கு வந்துட்டேன். பொதுவுக்கு வந்ததுக்கப்புறம் மாறிட்டேன். எனக்கு ரொம்ப என்னுடைய உறவினர்களோடவும் எனக்கு உறவாக நண்பர்கள் சேருகிறார்கள், எனக்கு பிரியமானவர்கள் சேருகிறார்கள். அவர்களெல்லாம் வரும் பொழுது இந்த உறவெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா என் சித்தப்பா செய்ய வேண்டிய வேலையை என் நண்பன் செஞ்சிடறான், சரியா? என் மாமா செய்ய வேண்டிய வேலையை என் நண்பன் தந்தை செஞ்சிடறாரு. எனக்கு முன்னுனா பதறி துடிச்சு வேற ஒரு தந்துடுறாங்க. இந்த உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிடும். ஆனால் திருப்பி வீட்டுக்குள்ளே போகும் பொழுது இந்த உறவுகள் தான் நிற்கும். அந்த உறவுகளை வரவே கூடாது, யாருமே சேராதீங்க, அவனோட இருக்கக்கூடாது அப்படின்னு மறைமுக அழுத்தம் கொடுப்பதும் சாதிய வன்கொடுமை தான். அதன் மூலமாக யார் பாதிக்கப்படுறா? நான் பாதிக்கப்படுறேனா? இல்லை, என் தந்தை பாதிக்கப்படுவார். நீ உன் மகனுக்கு என்னை நான் சொன்னதை மீறி கல்யாணம் வைக்கிறியா? நீ உன் வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. என் தந்தை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்றவர் சார். அவர் உண்டு, அவர் வியாபாரம் உண்டு, அவருடைய வீடு உண்டு, அவருடைய திருமணங்கள் உண்டு, அவருடைய ஊர் உண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. என் மேல் இருக்கும் கடுப்புல நான் சாதியை மறுத்தேங்க, இதுவும் சாதிய வன்கொடுமை தானே. மறைமுக அழுத்தம் கொடுப்பது, யாரும் சேராதீங்க, அவனோட யாரும் அவனு போகாதீங்க. நான் இதை சரி பண்ணி தந்தை கொண்டேன், அதனால எனக்கு போயிட்டு போது விடுங்க. வந்தா வரவுல வைங்க, வரலன்னா செலவுல வைங்கிறேன். இப்ப குடும்ப விழாக்களுக்கெல்லாம் அவர் மாட்டார், அதே கிடையாது. மற்ற உறவினர்கள் வருவார். இல்ல, உங்ககிட்ட பழகிற மற்ற உறவினர்கள் வரமாட்டாங்க, வரவிட மாட்டாரா? இல்ல உங்க இணையர் குழந்தைகள் அவங்களுக்குலாம் தெரியும்ல? எல்லாரையும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. என் மனைவி என் பிள்ளைகளும் காரைக்குடிக்கு 2 தடவை தான் வந்திருக்காங்க. அது யாருன்னா என் மேல் பிரியம் கொண்டு ஒரு ரத்த கூப்பிடுவாள்ல, அந்த கல்யாணம் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னை யார் கூப்பிடுறாங்க அதுக்கு அவர் வரமாட்டார். நான் என்னை அழைத்து அவர் வரமாட்டார். இல்ல இப்ப இது அந்த வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நீங்க சொல்றது வழக்கு தொடுக்கலாம்ல? அதெல்லாம் தொடுப்பேன், நடத்துவேன், அவர் தொடுப்பாரு, நடத்துவேன், அதெல்லாம் வேற. இனிமேல் பல பொய் வழக்கு போட்டார் சார் அவரு. இனிமேல் பல பொய் வழக்கு போட்டார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சு அதெல்லாம் இல்லை, நான் ஆக்கினேன், உடச்சேன், மேலே போய் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாரு, நான் அங்கே இருக்கவங்க எல்லாம் மிரட்டினேன்னாரு, வேற சொல்லிட்டே இருப்பார் சார். நான் எப்பொழுதுமே சார், எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு, எனக்கு சமூகத்தில் எல்லாரும் மேலே மரியாதை உண்டு. நான் யார்கிட்டையும் போய் எப்போதுமே உரைச்சவே மாட்டேன். நீங்கள் யாரையா பற்றி நான் 5 படம் பண்ணியிருக்கேன்ல, 6 படத்தில் எனக்கு பணம் கொடுக்க தயாரிப்பாளருக்காங்கல்ல, என் படத்தை ரிலீஸ் பண்ணாத தயாரிப்பாளருக்காங்கல்ல, என் படத்தை எடுத்து முடிக்காத தயாரிப்பாளருக்காங்கல்ல, யார் மேலே எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் என்ன செய்தார் தெரியுமா என்னை? அப்படி நான் சொல்லவே மாட்டேன். ரைட்டு விடு, அவனுக்கு அந்த நேரத்து சிக்கல் என்னவோ முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நான் கடந்துருவேன். எனக்கு வேறு வேலை பார்த்துட்டே பார்த்தேன். நான் கொஞ்சம் நாள் டெலிவிஷனுக்கு போவேன், அந்த பக்கம் டேரக்ட் பண்ணுவேன், இங்கே புத்தகம் படிக்க போவேன், கூட்டம் பேச போவேன். நான் ஒரு வேலையை வலிந்து எடுத்துக்குவேன், ஒன்றும் சரியாக. ஏன்னா வேலை செய்வது மட்டும்தான் இதுலேருந்து எல்லாத்துக்கும் விளக்கணும். வேலை இல்லாமல் இருந்தால் இதையே யோசிச்சுட்டே இருப்போம், சரியா? அப்போ நம்ம ஏதாவது ஒரு வேலையை எடுத்து வலிந்து எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். போய் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 2 உங்களுடைய கெட்ட பழக்கம் உங்களை அண்டாமல் இருக்கணும்னா, தீய சிந்தனை உங்களை அண்டாமல் இருக்கணும்னா நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கணும்.
நீங்கள் திருப்பி மறுபடியும் சொல்லிட்டே இருப்பீங்கன்னா இது ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு நான் வந்துட்டேன். அது நேற்று தற்செயலாக அந்த மேடையில் பேசும்போது ஒரு வரி சொன்னோன்னா அதை பிடிச்சிக்கிட்டீங்க உங்களை மாதிரி ஆளுகள்லாம். சரி பரவாயில்ல, தெரிஞ்சிடட்டுமே, இதில் என்னக்கு நினைச்சேன். இதில் என்ன மறைக்க வேண்டியது இருக்கு? கல்யாணம் பண்ணி கதியத்து நிக்கையில அப்படின்னு வைரமுத்துவோட வரிய சொல்றீங்க இல்லையா? அப்போ வந்து கிட்டத்தட்ட நான் அப்படிதான் நின்னேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது ஒரு வழியை சொல்ற மாதிரி தான் இருக்கு. அது என்னன்னா, என்னை கொண்டாடுவதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வீட்டில் பிறந்த என்னை கொண்டாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னை ஊரெல்லாம் கொண்டாடுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரை தான் கொண்டாடுவீங்க? உங்க மகனை, சொந்த மகனை கொண்டாடி இருக்கீங்களா இதுலையும்? அவரு பேசுறாரு, விழாக்கள்ல பேசுறாரு, பேராசிரியர் கோயம்புத்தூர்ல ஒரு விழாவுக்கு கிட்ட ஃபோன் பண்ணி ஆறுமுகத்தமிழ நம்பர் இருக்கான்னு கேட்டான். ஃபோன் நம்பர் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். நான் நம்பர் கொடுத்துட்டேன். என்னன்னு கேட்கல, நம்பர் கொடுத்துட்டேன். இல்லை விழாவை நல்லா கூப்பிடுங்க, அப்புறமா பேசுவாங்க சைவ சித்தாந்தத்தை அப்படின்னு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணோம், அவர் என்ன நம்பர்லாம் இல்லை அப்படின்னாரு. அவனுக்கு விழாவெல்லாம் கூப்பிட்டா என்ன பேசுவான்னாரு அப்படின்னாங்க. இதெல்லாம் எங்கள் அண்ணுக்கு தெரியுமானே தெரியாது. நான் பேசினாலும் தெரியும், கோயம்புத்தூர் சங்கத்துலேருந்து பேசினாங்க, தமிழ் சங்கத்துலேருந்து. எனக்கு தான் ஃபோன் பண்ணி நான் தான் நம்பர் கொடுத்தேன். அது சில இயல்புங்க, யாரையுமே கொண்டாடக்கூடாது. இந்த உலகத்தில் நான் அறிவாளின்னு ஒருத்தர் சொல்லிக்குவார்னா எனக்கு அதில் ஒரு ஆட்சேபமும் இல்லை. சொல்லிக்கலாம்ல, நான் மட்டும்தான் அறிவாளின்னு சொன்னா தான் ஆட்சேபம். நீங்கள் எப்பொழுதுமேங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னா மற்றவன் எல்லாம் மட்டமாக தெரியும். புரிஞ்சுதான் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா கரெக்டா? நம்ம புரிஞ்சா நினச்சிக்கிட்டாருன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறார், ஞானம் பெற்றுட்டோன்னு நினைக்கிறாங்க. சித்தார்த்த ஞானம் பெற்று புத்தனானாங்க. புத்தனானா அவன் செஞ்ச முதல் காரியம் என்னங்க? அரண்மனை விட்டு வெளியேறினது. நம்ம ஞானம் பெற்றுட்டோம், இவங்க எல்லாம் அறிவு இல்லாதவங்க, அவங்க கடந்து போகிறாங்க. நம்ம வெளியே போகணும்னு போயிட்டான் உலகத்தால். நீங்கள் ஞானம் பெற்றுட்டீங்கன்னா வெளியே போங்க. நாங்கள் அறிவு இல்லாதவங்க பூரா ஏதோ வெந்ததை தின்ட்டு வெளியே போயிட்டு சாகுறோம். இல்லை, இன்னும் அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒருத்த உலகத்தில். நான் என்ன சொல்றேன், நானும் உங்க அளவு அறிவு பெற்றேன்னு சொன்னாலும் நீங்க சண்டை. ஐயோ எனக்கு அறிவே இல்லைங்கிற, நான் சாதாரண ஒரு ஆளு, என்ன ஏன் போட்டு சொல்லி எப்ப பார்த்தாலும் நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதுக்கு கேட்க பண்ணேனா? என் அறிவு ஒன்று தெரியுமில்ல, எனக்கு கொஞ்சம் இத்தினோண்டு அறிவு இருக்குங்க, அந்த இத்தினோண்டு அறிவு ஒன்று தெரியுமில்ல, நான் அதை செய்யறேன், என்னை விடுங்களேன். இப்ப 20 வருஷம் கழிச்சு இதை நீங்க சொல்றீங்க, அதுக்கு எதனா காரணம் இருக்கா? அதான் சொல்றேன். இதை நான் வந்து என் நண்பர்களை சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தரையும், நான் சினிமாவில் பட்ட கஷ்டத்தை இதுக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு மூலமாக நீ என்னத்தை சாதிச்சிட போற? அது இப்போ இன்னைக்கு ஒரு சிக்கலை சந்திக்கிறான்ல, இன்னைக்கு இதை போல சிக்கலை சந்திப்பான்ல சார். காதல் திருமணம் நம்ம என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பெற்றோர் சம்மதிச்சுட்டா உடனே சரியாயிடுச்சு, அப்படி வாழ்க்கையே வண்ணமயமாயிருச்சுன்னு நினச்சிக்கிறோம். அப்படி இல்லைங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை, நான் சிறப்பாக இருக்கேன், எனக்கு எல்லா மனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் இதை சைக்கலாஜிக்கலாக என்னை குத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் இதுக்கு என்ன காரணம் நிற்குதுன்னா கடைசியில் ஜாதியாக நிற்குது. இல்லை, இப்போ ஒரு அரசியல் மேடையில் இதை உடைச்சிட்டிங்க, இப்போ இந்த பேட்டியில சொல்றீங்க, இது முரண்பாடுகளை வளர்க்காதா? யாரோட முரண்பாடு? ஏற்கனவே இருக்கிற முரண்பாடுகளை. கலருப்பையோடையா? கலர் என்ன உடன்பாடு இருக்கும்? இன்னும் புதுசா இருக்கு, ஏற்கனவே அந்த முரண்பாடு தான் இருக்கு. இல்லை, அது இன்னும் பெருசாயிடாதான். ஆனா இப்ப என்ன, ஏற்கனவே பெருசா தாங்க இருக்கு. நான் தான் பார்த்ததே இல்லையே, பேசிக்கிட்டே இல்லையே, எந்த பேர் சொன்னதே இல்லையே. நான் பாட்டு வெளியே தானே போறேன், நான் தனியா தானே இருக்கேன், என்னை தனியா விடுங்கன்னு தானே சொல்றேன். யோ, அந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஒரு பங்கு இருக்கும்ல, அந்த பங்கு எதுன்னு காட்டு எனக்கு, நான் இருந்துக்கிறேன். நான் பாட்டுக்கு இருந்துக்கல, அதை பொதுவில் வச்சுட்டு ஏன் எல்லாரையும் ஒரு இம்சப்படுத்துறீங்க? இல்ல, நீங்க ஒரு அறியப்பட்ட முகமா இருக்கிறீங்க, அந்த வீடை உங்களுக்கு நானதான் ஆக்கிட்டீங்கன்னா அப்படி யோசிக்க ஆக்க முடியாது. அது அவருடைய பங்கு இருக்குல்ல, நீங்க உங்க பங்குல படுத்துக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சால் படத்தை விட்டீங்க, நான் என் பங்குல படுத்துக்கிறேன். எனக்கு ஏன் சவர் எந்த சவர்னு காமிச்சிருங்க, புரியுதா? காமிச்சிட்டீங்கன்னா அந்த சவத்தை என்ன வைக்கலாம் சார்? நான் உங்களுக்கு பிடிச்சதான் பார்க்க போறீங்க, பிடிக்கலாம் திரும்பிட்டு போக போறீங்க. அதுக்குள்ள எனக்கு ஒரு 4 அறை இருக்கும்ல, அந்த 4 அறையில் ஒரு அறையில் நான் கக்கூசி கட்டிக்குவேன்ல இல்லையா? நீங்க ஓடி நடக்கிற பாதையை பிரிங்க, அப்படி பல வீடுகள் இருக்காரு உள்ள. அவன் தனித்தனியாக லைட்டு போட்டுக்குவான், 10 மீட்டர் வாங்கி வச்சுக்குவான். அவன் தனியாக ஒரு கணக்கு வச்சுருக்கான், அவன் போட்டுக்குவான், அவன் பில்லு கட்டிக்குவோம். நீ பாட்டு தனியாக கரண்ட் பில்லு கட்டு, நான் பாட்டு தனியாக கரண்ட் பில்லு கட்டுறேன். ஒன்றும் இல்லையே, என்ன செய்ய முடியும்? நீங்க அந்த பிரிவோம் சந்திப்போம் படத்துல காமிச்சிருப்பீங்க, அந்த உறவுகள், அது காரைக்குடி பின்னணியில வர்ற படம் தான். உறவுகளோடு இருக்கணும் அப்படின்றத ஸ்னேகா ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த படத்துல. இது கூட அது ஒரு வெளிப்பாடாது இல்லை, அது வந்து இன்றைக்கான வெளிப்பாடா அப்படின்னு தெரியல எனக்கு.
ஒருவேளை இருந்திருக்க கூடும். ஏன்னா என் திருமணத்துக்கு பிறகு எடுத்த படம் தான் அதுதான். அந்த பெண் கதாபாத்திரமா நான் என்ன நினைச்சிட்டு இருக்க கூடும். மனிதனுக்கு ஆசையே மனிதர்களோடு வாழ்வது தானே. அறிவாளி மட்டும்தான் எனக்கு எவனும் வேணாம், நான் போறேன் தனியாமா சொல்லிட்டு போக மாட்டான். சொல்லிட்டு மனுஷங்களோட தான் இருப்பான். சராசரி மனுஷன் என்ன சார் நினைப்பான்? மனுஷங்களோட நினைப்பான். நீங்க காலையில வாக்கிங் போறாங்கல்ல எல்லாரும், அவங்க வாக்கிங்கா போறாங்க, டாக்கிங் போறாங்க. அவர்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வேணும். காலையில் 5:45 மணிக்கு எந்திரிச்சு 60 வயசுக்கு மேலே கால் பூரா ஒன்று கூடி உடனே மழை பெஞ்சா கூட குடையை பிடிச்சி வர்றதுக்கான காரணம் தன் சம வயதில் பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் வர்றாங்க. காலையில் அந்த நண்பர்களை பார்க்காம இருக்கவே முடியாது. அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கி போன ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் திரும்பி வந்துருச்சு. ஏன்? நாங்கள் பேசுவதற்கு ஆள் இல்லை. நாங்கள் அமெரிக்கா வாழ்வு சிறந்த வாழ்வு நினச்சிக்கிட்டு போனோம். எங்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. ஆனால் அங்கே பேசுறதுக்கு ஆளே இல்லை. நான் வந்துட்டேம்மா. மனுஷன் இன்னொரு மனுஷனோட பேசத்தான் விரும்புவான், கூடி வாழத்தான் விரும்புவான். எல்லாரும் வேணும்னு நினைப்பான், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைப்பான். வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணோட சேர்ற சந்தோஷம் எப்படி சந்தோஷம் தெரியுமா? தம் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முகக்கும்பாரு. என் வீடு, நான் என் உழைப்புல ஒரு வீடு கட்டி என் சொந்தக்காரங்கெல்லாம் வர சொல்லி எல்லாருக்கும் சோறு போடுற சந்தோஷம் இருக்கு பாரு. அந்த சந்தோஷம் எப்படி தெரியுமா? உன்னோட இருக்க சந்தோஷம் பாரு. இது எது காமத்து பல்ல சொல்லுவாரு. அதுதான் காலகாலமா மனுஷன் விரும்புறது. அறிவாளி என்ன சொல்லுவான்? ஏன் அறிவுக்கு இவங்கெல்லாம் யாருமே இல்லை, நான் வேற சிந்திக்கிறேன், நான் தனி ஆளு, எனக்கு யாரு மனுஷங்கள வேணாம், மனுஷ வாடையே எனக்கு ஆகாது, நான் போறேன். இந்த மனிதனுக்கு சிந்திக்காம தனியா உனக்கு சிந்திச்சு என்ன பயன்? அந்த சிந்தனையால சில அறிவார்ந்த மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதாங்க, இருந்து என்ன பயன்? பயன் நீங்க உங்களுக்கு மட்டும் சிந்திச்சு என்ன பண்றது? உங்களுடைய சிந்தனை மார்க்ஸ் போல உலகத்துக்கு பயன்படுமா? அப்ப நீங்க மனுஷங்களோட இருக்கணும். நான் சொல்றது, போறவன் போறான், எனக்கு அறிவு இல்லை, என்னை தொந்தரவு பண்ணாத, விடு, நான் பாட்டுக்கு ஒரு பத்தியில கையை வச்சு படுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதை நம்ம என்னன்னா, இது தொடர்ச்சியாக நேரடியாக நம்ம சாதிய கொடுமை என்பதை நேரடியாக இருக்கிற ஆணவ கொலைகள் போல மேல் மட்டத்திலேயே புரிஞ்சுக்க கூடாது. எல்லா வகையிலும் சரி, நான் அதை கடந்து வந்துட்டேன், இதுவெல்லாம் இல்லை, விட்டுட்டு போயிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை சொல்லணும். இப்ப நான் சொன்னது மூலமா தானே எங்க வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமத்தை தழுவுன ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த குடும்பம் கொண்டாட மாட்டேங்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்ப அல்லாஹ் அப்படியே அழகிய சமூக புத்தகத்துல முக்கியம் இல்லைல்ல, அந்த புத்தகத்தை அவனை கூப்பிட்டு நீங்க வெளியிட்டீங்கன்னா சிறப்பு. சில சுதந்திரமா இருக்க நினைக்கலாம், வயதான காலத்துல தனிமையை விரும்பலாம். இல்லைங்க, நான் சொல்றது, ஒரு வீட்டுக்குள்ள இருக்கானே, நீங்க எதையெல்லாம் பேசினீர்களோ அதையெல்லாம் வீட்டுக்குள்ள ஒருத்தர் செயல்படுத்திட்டு இருக்கோம். அவனை தள்ளிவிட்டு நீங்க வெளியே போய் சும்மா கூட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கீங்களா? என்ன அர்த்தம்? காந்தியை ஏன் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் நம்ம? காந்தி தன் வாழ்க்கையில் அவர் பேசிய வார்த்தைகளுக்கு வாழ்க்கைக்கு இருக்கிற இடைவெளியை குறைக்க முயற்சி பண்ணார். யாராலையும் முழுமையாயிட முடியாது, அதை குறைக்க முயற்சி பண்ணார் இல்லையா? என் வாழ்வு தான் அந்த உலகத்துக்கு சொல்ற செய்தினார். மை லைஃப் இஸ் மை மெசேஜ்னார். கரெக்டா? அப்ப நீங்க பேசுவதற்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உள்ள இடைவெளியை குறைக்கத்தான் நீங்க மேன்மையான மனிதர் ஆகுறீங்க. ஏன் நல்லா பேசுவேன், மற்ற எல்லாரும் இங்கே வச்சுக்குவேன், இந்த தூரத்தை அதிகப்படுத்திட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்க எல்லாம் பெரிய மனிதர்களா? தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேன். ஐயா பழக்கரப்பியா கிட்ட நான் பல பேட்டிகள் எடுத்திருக்கிறேன். அப்போ அவர் சந்திக்கும் போதெல்லாம் இரு ஃபெலிக்ஸ் நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், அவரே போய் எனக்கு பல முறை கொடுத்துருக்கிறாரு. அவரோட விருப்பம் அது, அவர் தனியா இருக்கிறாரு, தனியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நான் அதை சொல்லவே இல்லையே. உங்க வீட்டில் நீங்க தனியாக பிரச்சனையே இல்லை, நல்ல நான் இந்த வீட்டில் தனியாக தானே இருக்கேன். நான் இந்த இன்னைக்கு வந்தோன்னு ஃபிலிக்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்த புத்தகத்துக்கு நான் தான் உட்காரேன், நீங்க உட்காருன்னு சொல்லிருக்கிற காரணம் என்ன? என் வீட்டில் மட்டும் யார் காப்பி போட்டு கொடுக்க சொல்றது? என் வீட்டுக்கு வந்தா நான் தான் காப்பி போட்டு கொடுக்கும். இல்லை, இதெல்லாம் பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்ன ஜாதி பார்த்தா பழகிறேன் அப்படின்னு சொல்றான்னு ஒருத்தர், அதுதான் பெரிய பிரச்சனை. எப்ப வந்துச்சு அது உங்களுக்கு? நான் என்ன அப்படி வித்தியாசம் பார்த்துருக்கேனா? அப்ப பார்த்துட்டுல என்னது? நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் இப்போ சொல்றேன், நீங்க அதெல்லாம் சரிதான், நீ வெளியே பேசுறதுக்கு வீட்டுக்குள்ள நடந்துக்கிட்டு வேற வேறையா இருக்கு. இல்ல, இது முடிகிற இடம் ஒண்ணு வேணும்ல. இப்ப அது ஒண்ணு முடியும் ஃபிலிக்ஸ், அது முடியவே முடியாது ஃபிலிக்ஸ். அது என்னன்னா, அந்த வீடு தான் பிரச்சனைன்னு கேட்டால் வீடு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போகாம தான் இருந்தேன், நான் போறதே கிடையாது. நானும் சொல்றேன், 22 ஆண்டு காலமாக நான் ஓர் இரவு கூட தங்கினது இல்லைங்க. ஏன்னா சௌரிய குறைச்சலாவே அந்த வீடு இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு மறுபடியும் நான் என்னுடைய உதவி இயக்குனர் வாழ்வு போல கக்கூஸ் வாசல்ல லைன்ல நிற்க முடியாது இல்லையா?
அப்போ அதை மேம்படுத்துவோம்னு சொல்கிறேன் அந்த வீட்டை. உங்களுக்கு ஒரு இடம் வந்திருக்கு, அதை நீங்கள் ஆமாம் மேம்படுத்துவோம்னு சொல்கிறேன். மேம்படுத்த ஒப்பு வர மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து புழங்கிடுவாங்க. எல்லாரும் புழங்கக்கூடாது, அப்படி இருக்கிறது வீடு நினைப்பீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கு எது காரணமாகுது அப்படின்னா, நான் வந்து காதல் திருமணம் பண்ண தான் காரணமாகுது. நான் காதல் திருமணம் வேற ஜாதியில் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணதால ஆகுது. மற்ற யாரோடையும் உங்களுக்கு சிக்கல் இல்லை. என் தொடர்பாக மட்டும் உங்களுக்கு ஏன் அந்த சிக்கல் வருது அப்படின்னா இதுதான் காரணமாக இருக்குது. கரெக்டா? அப்போ நான் அதை சொல்லித்தானாங்க. நான் அப்போ சொன்னா தானே தெரியும் இன்றைய தலைமுறைக்கு. ஆள் யாருன்னு காட்டணும்ல முதல்ல ஒருத்தரையும். காட்டாமல் விட்டுக்கிட்டு இருந்து நம்ம பெரும்போக்கா இருந்து பெரிய மனுஷன் நம்ம பெரிய மனுஷன் நடந்துக்கிட்டா பெரிய மனுஷங்க பூரா சின்ன மனுஷங்க ஆகிட்டே இருக்காங்களே இல்லையா? இன்னொன்னு சொல்றீங்க, நேற்று பேச்சுல வயதான காலத்துல வலதுசாரிகளா போய் தான் முடிகிறாங்கன்னு. அப்படி எல்லாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் சொல்ல முடியாது. அதெல்லாம் கடைசி வரையும் தான் கொண்ட கொள்கையில உறுதியா இருந்த ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. நீங்க போன கடைசியில் போய் இங்கே தான் ஒளிவாங்க. கடைசியில் வாழ்க்கையில் பொது வாழ்க்கைக்கு வந்து பொது வாழ்வில் தோற்று போன எல்லோரும் கடைசியில் அங்கே போய் தான் ஒளிவாங்க. சாதிக்குள்ள போய் தான் ஒளிவாங்க. ஒளியாம இருந்து பரவாயில்ல, நான் ஒரு கொள்கை எடுத்தேன், அந்த கொள்கையை தோற்று போனேன் அப்படி இருந்தால் பிரமாதம், டிக்ளேர் பண்ணுங்கிறேன். சார் நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஜாதியை நல்லா வச்சுக்கலாம், யாருமே வச்சுக்க கூடாதுன்னே சொல்லலை. நம்ம ஒவ்வொரு தடையும் பார்க்குறோம்ல, எவ்வளோ பேர் தன் ஜாதியை பற்றி விவரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிடுங்க, ஆமாப்பா நான் என் ஜாதி கல்யாணத்துக்கு மட்டும் தான்ப்பா வருவேன், என் ஜாதி அது மட்டும் தான்ப்பா உயர்வாக நினைக்கிறேன், மற்றதெல்லாம் பேச்சுக்கு சொல்லுவேன்ப்பா. நான் எல்லாட்டையும் சிறந்த குணம் இருக்கா இருக்கு, ஆனால் அவர்களோட நான் உறவு வச்சுக்க மாட்டேன், அவரெல்லாம் சும்மா பேச்சுக்கு வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சொல்லிட்டு முடிஞ்சிச்சு, யார் கேட்க போகிறாங்களா என்ன? நான் ஃபிலிக்ஸ், நான் வந்து திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அடுத்த மனதை அபரிக்கக்கூடாது, அதை தவிர்த்து என் கருத்தை எதை வேணாலும் நாட்டில் பேசலாம். யாரா பேசக்கூடாது சொல்ல போகிறாங்க? நீங்கள் உயர்ந்த கருத்தை பேசுவது போல பேசிக்கொண்டு உள்ளுக்குள்ளதை வச்சுக்காதீங்கன்னு மட்டும் தான் சொல்கிறேன். பல கருத்துக்களை பேசியிருக்கிறீங்க, இது பார்க்குற பலருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி.